ரீனா கிட்டயும் அனிதா கிட்டயும் பிரெக்னண்டா இருக்க அந்த பொண்ணு சர்ஜரிக்கு முன்னாடி எங்க அப்பா கூட பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்க அர்ஜுன் கேண்டீன்ல இருக்கும்போது ரவி வந்து என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க, நீ வாட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னு கேட்க, அது ஒரு எமர்ஜென்சிடா, யாருமே இல்லைன்னு சொல்ல, இத மட்டும் யாராவது பார்த்திருந்தா ஹாஸ்பிடல் மேல கேஸ் போட கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றான். அர்ஜுனும் சும்மா உளறிக்கிட்டு இருக்காத, அங்க யாருமே இல்ல, அதுவும் இல்லாம அந்த பொண்ணு நல்லாதான் இருக்கா, யாரும் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப அங்க தேஜு வந்து எதுவும் பண்ண முடியாதா, உள்ள ஒருத்தன் தெளிவா வீடியோ எடுத்து வச்சிருக்கான்னு சொல்றா. யாரு இத பண்ணிருப்பாங்கன்னு கேட்டா தேஜு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையுமே சொல்றா. இங்க ரதி அந்த சின்ன பொண்ணோட அப்பா கிட்ட பேச வர, அவரு நீங்க எதுவும் சொல்ல வேணாம் மேடம், அவங்க அம்மா இவ பிறந்ததுமே இறந்துட்டா, அம்மா இல்லாம பிள்ளைய வளர்க்கறது எவ்வளவு கஷ்டம்னு தெரியுமா மேடம், அவ்வளவு கஷ்டப்பட்டு இவளை வளர்த்தேன், இவ இப்படி பண்ணலாமா, அவளை இனிமேல் பார்க்கவே மாட்டேன்னு சொல்ல, ரதி அவங்க சின்ன வயசுல இந்த சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டப்பட்டாங்களோ அதை வச்சு அவங்க அப்பாவுக்கு எடுத்து சொல்ல, அத ரீனாவும் பின்னாடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அவரும் பொண்ணை போய் பார்க்க, அந்த பொண்ணு சாரி கேட்டு அழுகுறா. அவருமே அப்பா நான் இருக்கேன், நம்ம பாத்துக்கலாம்னு ஆறுதல் சொல்றாரு. இங்க தேஜுவும் மோகனா அர்ஜுன் கிட்ட காமிச்சு, அர்ஜுனோட மொபைலும் அவனோட மொபைலும் ஒன்னா இருந்ததுனால கிஷோர் கிட்ட இந்த போன் அங்க வச்சுட்டு அந்த போனை எடுத்துட்டு வர சொல்றா. கிஷோரும் தவந்து தவந்து அங்க போக, சினிமா டாக்டர் பார்த்து யார் யார் ஒளிஞ்சு விளையாடுறீங்கன்னு கேட்க, அப்புறம் எல்லாத்தையும் சொல்றேன் நீங்க போங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன சத்தம் கேக்குதுன்னு மோகன் கீழே பாக்குறதுக்கு முன்னாடி மொபைலை கிஷோர் தூக்கி போட, அர்ஜுன் அதை எடுத்து மோகன் மேல பாக்குறதுக்குள்ள மாத்தி வச்சிடறான். இங்க சர்ஜரியை முடிச்சிட்டு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட ரதி உங்க பொண்ணு உயிருக்கு ஆபத்து இல்ல, கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும், அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம்னு சொல்றாங்க. ரீனா அந்த பொண்ணு கண்ணு முழிக்கவும் நீ ரொம்ப லக்கி, ஒருத்தராவது உனக்காக இருக்காங்கன்னு சொல்றா. இங்க மோகன் மொபைல்ல லாக்கை எடுக்கவே முடியலன்னு குழப்பத்துல இருக்க, நம்ம பசங்களும் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க, எதுவுமே ஒர்க் ஆகலைன்னதும் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க.